الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله وصلاة وسلاما دائمين متلازمين على أشرف الخلق سيدنا محمد وعلى آله وأصحابه وأتباعه أجمعين. فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله. يقول الله تبارك وتعالى في كتابه العزيز وفرقانه المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأنفقوا مما رزقناكم من قبل أن يأتي أحدكم الموت فيقول رب لولا أخرتني إلى أجل قريب فأصدق وأكن من الصالحين ولن يؤخر الله نفسا إذا جاء أجلها والله خبير بما تعملون. صدق الله مولانا العظيم. அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையவன், சர்வ வல்லமையும் கொண்டு இந்த படைப்பினங்களை படைத்து ரட்சித்து காக்கக்கூடிய ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலாவுடைய பெயர் நாமத்தினால் இந்த குத்துபா பிரசங்கத்தை நான் ஆரம்பம் செய்கிறேன். எல்லா புகழும் அவனுக்கே சொந்தமானதாக இருக்கும். சாந்தியும் சமாதானமும் அவனுடைய தூதர், எங்களுடைய தலைவர் ரஹ்மத்துல்லில் ஆலமீன் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர்கள், இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ, உழைத்தார்களோ, தியாகம் செய்தார்களோ அப்படிப்பட்ட நல்லடியார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. இந்த புனிதமான ஜும்ஆவுடைய தினத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளை ஏற்றவர்களாக அவனுடைய மஸ்ஜிதிலே இஅ்திகாஃபுடைய நியத்தோடு அமர்ந்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா இடங்களிலும் உள்ளும் புறமும் ரகசியத்திலும் பரகசியத்திலும் அஞ்சி பயந்து தக்வா செய்து கொள்ளும்படி முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்ள விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா இந்த ஜும்ஆவுடைய குத்பாவையும் தொழுகையையும் எங்களுடைய மீசானுல் ஹசனாத்திலே பாரமானதாக ஆக்குவானாக. அல்லாஹு தஆலாவுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்திலே மனிதர்களாகிய எங்களை படைத்து எங்களை பல்வேறுபட்ட சோதனைகளுக்கு ஊடாக அனுப்பி கொண்டிருக்கிறான். வாழ்க்கை என்றாலே சோதனை தான். லினபுலுவக்கும் அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், உங்களை பரீட்சிப்பதற்காக, உங்களை சோதிப்பதற்காகத்தான் மரணத்தையும் வாழ்க்கையையும் நாங்கள் தந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறான். அந்த சோதனை இரண்டு வகையில் அமையலாம். முதலாவது தந்து சோதிப்பது, இரண்டாவதாக எடுத்து சோதிப்பது, தராமல் சோதிப்பது. தந்து சோதிக்கிறான், பணத்தை தருகிறான், அறிவை தருகிறான், ஆற்றல்களை, அதிகாரத்தை, செல்வாக்கை, உடல் பலத்தை என்றெல்லாம் எத்தனையோ வகையான விஷயங்களை தந்து சோதிக்கிறான். இந்த மனிதன் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்கின்றானா? இந்த கொடுத்திருக்கின்ற ஆற்றல்களையும் திறமைகளையும் பயன்படுத்தி சமுதாயத்துக்கு சேவை செய்கின்றானா என்று சோதிக்கிறான். அது சோதனை என்று நாங்கள் சொல்லுகிறோம். இன்னொரு வகையான சோதனை இருக்கிறது. அல்லாஹ் தஆலா கொடுக்காமல் தடுத்து கொண்டு சோதிப்பது, நோயை கொடுத்து சோதிப்பது, இயற்கையான அனர்த்தங்களை கொடுத்து சோதிப்பது, வறுமையை கொடுத்து சோதிப்பது, மனதிலே கவலையை, துன்பங்களை, கஷ்டங்களை கொடுத்து சோதிப்பது. இப்படியான ஒரு சோதனை இருக்கிறது. இப்படியான சந்தர்ப்பங்களில் எல்லாம் அடியான் பொறுமையாக இருக்கிறானா? அல்லாஹு தஆலாவை குறை காணுகிறானா? அல்லது அல்லாஹு தஆலாவை அவன் ஏற்றுக்கொள்கின்றானா என்று அல்லாஹு தஆலா பரிசோதிக்கிறான். இரண்டு வகையான சோதனைகளும் இருக்கின்றன. அல்லாஹு தஆலா وَبَلَوْنَاهُمْ بِالْحَسَنَاتِ وَالسَّيِّئَاتِ لَعَلَّهُمْ يَرْجِعُونَ
நாங்கள் அவர்களை நலவுகளை கொண்டும் சோதிப்போம், கெடுதிகளை கொண்டும் சோதிப்போம் என்று குர்ஆனிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே சகோதரர்களே, சில நேரங்களில் நாங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த எங்களுடைய வளங்களை, எங்களுடைய நியாமத்துக்களை அல்லாஹு தஆலா திடீரென்று பறித்துக் கொள்வான். அவ்வாறு பறித்துக் கொண்டு எங்களை சோதிப்பான். அப்படியான சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பொறுமையாக இருக்கிறோமா என்று அவன் பார்க்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாங்கள் இந்த 2-3 நாட்களாக இந்த நாட்டிலே காணுகின்ற மிக பயங்கரமான ஒரு சூழ்நிலையை அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்தி பார்க்க வேண்டும். காலநிலையிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு வித்தியாசமான ஒரு மாற்றம். இந்த மாற்றத்திலே பலரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடுமையான சூறாவளி, கடுமையான மழை என்பவற்றின் காரணமாக மக்களுடைய இயல்பான வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது. மின்சாரம் இல்லை, தண்ணீர் இல்லை, பாதைகளிலே போக்குவரத்துக்கு இடைஞ்சலாக மரங்கள் விழுந்திருக்கின்றன. ஏன் மின்சார கம்பங்கள் கூட பாதையின் குறுக்காக விழுந்திருக்கின்றன. தண்ணீர் ஆங்காங்கே தேங்கி நிற்கிறது, அழுக்காக இருக்கிறது. குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாத ஒரு சூழ்நிலை. ஏன் நாங்கள் பாவிக்கின்ற கையடக்க ஹேண்ட் போன்களை கூட சார்ஜ் பண்ணிக் கொள்ள முடியாமல் எத்தனையோ பேர் தடமாறுவதை நாங்கள் பார்க்கிறோம். இப்படியான சந்தர்ப்பத்திலே இந்த நாட்டிலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த அவசரமான இந்த மாற்றம் எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி என்ன? எங்களிடமிருந்து அல்லாஹு தஆலா என்ன எதிர்பார்க்கிறான், நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று எதிர்பார்க்கிறான் என்பதை பற்றி சிந்திக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சுமாராக 7 பேர் இந்த அனர்த்தத்திலே இதுவரைக்கும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். மரங்கள் விழுந்ததன் காரணமாக, வெள்ளத்திலே அடிபட்டு போனதன் காரணமாக சுமார் 26 பேர் காயப்பட்டிருக்கிறார்கள். 5 பேரை காணவில்லை என்று அரசாங்க அறிக்கை சொல்லிக் கொண்டிருக்கிறது. சுமார் 18,781 பேர், மொத்தமாக சுமாராக 4,000 குடும்பங்களை சேர்ந்த 18,781 பேர் மொத்தமாக இந்த அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. சுமார் 3,250 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. 201 வீடுகள் முற்றாக அழிக்கப்பட்டிருக்கின்றன அல்லது சேதமாக்கப்பட்டிருக்கின்றன என்று அந்த தகவல்கள் மேலும் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, வசதியானவர்கள் கூட, மிகவும் பண வசதியோடு இருப்பவர்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாகனங்களின் மீது மரங்கள் விழுந்திருக்கின்றன. அவர்கள் அன்றாடம் பாவித்துக் கொண்டிருந்த தொலைக்காட்சியாக இருக்கலாம், அல்லது ஃப்ரிட்ஜாக இருக்கலாம், அல்லது மற்றுமுண்டான எல்லா சாதனங்களையும் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அவர்கள் அனைவரும் மிகவும் கஷ்டப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இந்த செய்தி எங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லுகிறது. இந்த சம்பவங்கள் ஒரு முக்கியமான ஒரு தகவலை எங்களுக்கு தருகின்றன. அதுதான் அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லுகின்ற மிக முக்கியமான ஒரு செய்தி. மனிதர்களே, நீங்கள் அன்றாடம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற நிஅமத்துக்களை பற்றி ஒரு தடவை சிந்தித்து பாருங்கள். நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை ஒரு நாளைக்கு நாங்கள் உங்களிடமிருந்து பிடுங்கிவிட்டால் நீங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவீர்கள் என்று சிந்தியுங்கள் என்ற ஒரு செய்தியை அல்லாஹ் தஆலா எங்களுக்கு தருகிறார். நிழலினுடைய அருமை வெயிலுக்கு போனால் தான் தெரியும் என்று சொல்வார்கள். ஒவ்வொரு நாளும் சூரியன் வருகிறது, காற்றடிக்கிறது, வெயில் வருகிறது, தண்ணீர் இருக்கிறது, மின்சாரம் இருக்கிறது, எல்லாம் இருக்கின்ற பொழுது அல்லாஹு தஆலாவை நினைப்பது, அவனை திக்ர் செய்வது, அவனுக்கு சுக்ர் செய்வது குறைந்து கொண்டே போகிறது. காரணம், மனிதன் அவற்றையெல்லாம் கட்டிப்பிடித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவற்றை ஒரு நாளைக்கல்ல, ஒரு 5 நிமிஷத்துக்கு எடுத்துவிட்டால் அவன் படுகின்ற பாடு, அவன் படுகின்ற கஷ்டம், அவனுடைய உள்ளத்திலே வரக்கூடிய கவலையை அவன் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதுதான் அல்லாஹு தஆலாவுடைய மிக பெரிய எதிர்பார்ப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஒரு நியாமத்தை எடுத்து விட்டதற்கு பின்னால் தான் அந்த நியாமத்தினுடைய பெருமதியை நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.
சாதாரணமாக எங்களுடைய வாயில் இருக்கின்ற பற்களிலே ஒரு 2 பற்களை கலட்டிவிட்டால் நாங்கள் சாப்பாட்டை சப்புவதற்கு மென்று விழுங்குவதற்கு எவ்வளவு கஷ்டப்படுகிறோம். சாதாரணமான ஒரு கடிமல் வந்துவிட்டால் அதனால் எவ்வளவு தொந்தரவும் அசௌகரியமும் எங்களுக்கு ஏற்படுகிறது. நாம் சிந்திக்க வேண்டும். காற்றினுடைய பெருமை, வெயிலினுடைய பெருமை, தண்ணீரினுடைய பெருமதி, அல்லாஹு தாலா இந்த உலகத்திலே எங்களுக்கு தந்திருக்கின்ற நியமத்துக்களுடைய பெருமதி எவ்வளவு அதிகமாக இருக்கிறது. அவன் தர நினைத்தால் தந்து கொண்டே இருப்பான். அவன் பிடுங்க நினைத்தால் அவன் எந்த நேரத்திலும் அதனை பிடுங்கி விடுவான். ஒரு சுனாமி வந்தது. இந்த நாட்டிலே இருக்கின்ற 35,000 பேர் அவர்கள் உயிரிழந்தார்கள். இந்த நாட்டின் சனத்தொகையிலே கணிசமான அளவு மக்கள் இறந்து போனார்கள். யார் அவற்றை பற்றி சிந்தித்தார்கள்? ஒரு தடவை ஒரு மனிதன் எங்களுடைய கன்னத்திலே அடித்து விட்டால் நாங்கள் உடனடியாக திரும்பி பார்ப்போம். யார் அடித்தான் என்று பார்ப்போம். அவனை தேடி கண்டுபிடிப்போம். காரணத்தை யோசிப்போம். கொஞ்ச காலம் போகின்ற பொழுது அவற்றை மறந்துவிட்டு நாங்கள் இருந்து விடுவோம். இன்னும் ஒரு தடவை கன்னத்தில் அடிக்கின்ற பொழுதுதான் எங்களுக்கு யோசனை வரும், ஏன் அவன் கடந்த தடவை அடித்தான் என்று. அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, 7 பேர் தான் இறந்திருக்கிறார்கள், 26 பேர் தான் காயப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் மனிதர்களுடைய பொருளாதாரம் எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்று சிந்தித்து பாருங்கள். ஒரு தொலைபேசி அழைப்பை எடுத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்றால் அதனுடைய பெருமதியை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பத்திலே அகதி முகாம்களிலே இருக்கின்ற மனிதர்களை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். அடிப்படையான வசதிகள் கூட இல்லாமல் முகாம்களிலே தஞ்சம் புகுந்திருக்கின்றவர்களுக்கு இருக்கின்ற மனதிலே இருக்கின்ற கவலையை பற்றி சிந்திக்க வேண்டும். நேற்றும் இன்றும் மேல் மாகாணம், தென் மாகாணம், சபரகனுவ, ஊவா போன்ற பிரதேசங்களில் இருக்கின்ற பாடசாலைகள் அனைத்தையும் மூட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அல்லாஹ் தஆலா இந்த காற்றை சற்று வேகமாக அடிக்க செய்ததன் காரணமாக மனிதன் நிலை குலைந்து போகின்றான், அசந்து போகின்றான். அவனால் அல்லாஹ்வுடைய சோதனைக்கு முன்னால் தலையெடுக்க முடியாத அளவுக்கு அவனுடைய நிலைமை மாறி இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும். சிலர் சொல்லுவார்கள், இது இயற்கையின் சீற்றம் என்று சொல்வார்கள், இயற்கை அனர்த்தம் என்று சொல்வார்கள். இயற்கை தானாக எந்த ஒரு அனர்த்தத்தையும் ஏற்படுத்த மாட்டார். அல்லாஹு தஆலா தான் இந்த இயற்கைக்கு கட்டளை போடுகின்றார். வலில்லாஹி ஜுனூது ஸமாவாத்தி வல் அர்த், அல்லாஹு தஆலாவுக்கு தான் வானங்கள் பூமியில் இருக்கின்ற எல்லா படைகளும் சொந்தமானது என்று குர்ஆனிலே அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். கடல் தண்ணீர் அவனுடைய ஒரு படை, காற்று அவனுடைய படை, டெங்கு நுளம்பு என்பது அவனுடைய ஒரு படை, ஷைத்தான் அவனால் படைக்கப்பட்டவன். இந்த உலகத்தில் இருக்கின்ற மரங்கள் மட்டைகள் எல்லாம் அவனுடைய படைகள். அவற்றை அல்லாஹு தஆலா மனிதனுக்கு சாதகமாகவும் பயன்படுத்துவான், விரோதமாகவும் பயன்படுத்துவான். நாங்கள் எவ்வளவு தூரம் இவற்றை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய கெட்டித்தனம், எங்களுடைய பணம், எங்களுடைய அதிகாரம் என்று வாழ்ந்தவர்கள் எங்கே அவர்கள்? ஒரு சில வினாடிகளில் அவர்களுடைய உயிர்கள் சுனாமியில் பறிக்கப்பட்டதை நாங்கள் இன்றும் காட்சிகளாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியான சந்தர்ப்பங்கள் வருகின்ற பொழுது அல்லாஹு தஆலாவை நோக்கி எங்களுடைய கரங்கள் நீள வேண்டும். நாங்கள் துஆ கேட்க வேண்டும். இப்படியான சந்தர்ப்பத்திலே எங்களுடைய பக்கத்தில் ஏதாவது தவறுகள் நடந்திருக்குமா, நாங்கள் பாவங்கள் எவற்றையாவது செய்திருப்போமா என்று ஒரு தடவைக்கு பல தடவை நாங்கள் யோசிக்க வேண்டும். சில நேரம் தண்டனையாகவும் வரும், சோதனையாகவும் வரும். தண்டனை யாருக்கு? பாவம் செய்பவர்களுக்கு. சோதனை யாருக்கு? உலகத்திலே நல்லவர்களாக வாழுபவர்களுக்கு. அல்லாஹு தஆலா நல்ல மனிதர்களையும் சோதிப்பான், கெட்ட மனிதர்களையும் சோதிப்பான். وَلَنَبْلُوَنَّكُمْ بِشَيْءٍ مِنَ الْخَوْفِ وَالْجُوعِ وَنَقْصٍ مِنَ الْأَمْوَالِ وَالْأَنْفُسِ وَالثَّمَرَاتِ وَبَشِّرِ الصَّابِرِينَ. நிச்சயமாக நாங்கள் உங்களை சோதிப்போம். குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி இருக்கின்ற அந்த வாசகம் மிக முக்கியமானது. கட்டாயமாக நாங்கள் சோதிப்போம். கொஞ்சம் பயத்தை தந்து சோதிப்போம், பட்டினியை தந்து சோதிப்போம். உங்களுடைய சொத்து செல்வங்கள், உங்களுடைய உயிர்கள் என்பவற்றிலே குறைபாடை ஏற்படுத்துவதன் மூலமாக சோதிப்போம்.
உங்களுடைய விளைச்சல்களை குறைப்பதன் மூலமாக நாங்கள் சோதிப்போம். அந்த நேரத்திலே பொறுமையோடு இருப்பவர்களுக்கு நபியே நன்மாராயம் சொல்லுவீர்களாக என்று அல்லாஹு தாலா சொல்லுகிறான். எனவே சகோதரர்களே, அல்லாஹு தாலா ஏன் சோதிக்கிறான்? ஏன் இப்படியான ஒரு நிலைக்கு எங்களை தள்ளி இருக்கின்றான்? உலக வாழ்க்கை என்பது சுவர்க்கம் அல்ல, இது பஞ்சனை மெத்தை அல்ல. இன்பமும் துன்பமும் கலந்து கலந்து வரும். இதுதான் உலக வாழ்க்கையின் இயல்பாக இருக்கிறது, தன்மையாக இருக்கிறது. மனிதர்கள் அவற்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலாவுக்கு ஏசுவதற்கு நாங்கள் முனையக்கூடாது. எங்களுடைய ஈமானை பரீட்சித்து பார்க்கிறான். சுவர்க்கத்திற்கு போவதற்கு இந்த உள்ளம் தயாராக இருக்கிறதா? சுக்ர் செய்கின்றானா? பொறுமையோடு இருக்கின்றானா? துஆ கேட்கின்றானா? அல்லாஹு தஆலாவின் பாலிவன் மீளுகின்றானா என்று அவன் பரீட்சிக்கின்றான். இது முதலாவது நாங்கள் செய்ய வேண்டிய வேலை. இது ஒரு பரீட்சை, இது ஒரு சோதனை. எனவே இந்த சோதனையில் நான் வெற்றி அடைய வேண்டும். எனது ரப்பை நான் கோபித்துக் கொள்ளக்கூடாது. இது அல்லாஹு தஆலா எனக்கு மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கின்ற பலருக்கும் இப்படியான சோதனையை கொடுப்பான் என்று யோசித்து நாங்கள் அல்லாஹ்விடத்திலே மீள வேண்டியிருக்கிறது. இது முதலாவது. இந்த சூறாவளி, இந்த வெள்ளம், இந்த மழை எங்களுக்கு தருகின்ற முதலாவது செய்தி. நாங்கள் பொறுமையாக இருக்கிறோமா? அல்லாஹு தஆலாவிடத்தில் உதவி தேடுகின்றோமா? பாவங்களை பற்றி மீளவும் நாங்கள் மீள் பரிசீலனை செய்கின்றோமா என்றெல்லாம் எங்களை பரீட்சிப்பதற்கான முதலாவது சந்தர்ப்பம். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அல்லாஹு தஆலா ஏன் இப்படிப்பட்ட கஷ்டங்களை துன்பங்களை விடுகிறான் என்றால், யாரிடத்திலே வசதி வாய்ப்புகள் இருக்கிறதோ அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்கின்றார்களா என்று அவன் பரீட்சிக்கிறான். இது இரண்டாவது சோதனை, பயங்கரமான ஒரு சோதனை. அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொத்துக்களை தந்திருப்பது, வசதி வாய்ப்புகளை தந்திருப்பது நாங்கள் மாத்திரம் அனுபவிப்பதற்கல்ல, உலகத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவற்றினுடைய பிரயோசனங்கள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அவற்றை தந்திருக்கிறான். என்னுடைய வீடு நன்றாக இருக்கிறது, நான் பிரயாணம் செய்யக்கூடிய பாதை சுத்தமாகத்தான் இருக்கிறது, எனது ஊரில் இருக்கின்ற ஏனைய பாதைகளை பற்றி எனக்கு கவலை கிடையாது, என்னுடைய வீட்டிலே இன்று சாப்பிடுவதற்கு சாப்பாடு இருக்கிறது, மற்றவர்கள் சாப்பிட்டால் என்ன சாப்பிடாவிட்டால் என்ன என்று சிந்திப்பவனாக ஒரு முஸ்லிம், ஒரு மோமின் இருக்க மாட்டான். எனவே மற்றவர்களுக்கு கொடுக்கின்றான், உதவி செய்கின்றான், அனர்த்த நிவாரணத்திலே அவன் பங்கெடுக்கின்றான், மற்றவர்களுடைய கஷ்டத்திலும் துன்பத்திலும் அவன் பங்கெடுக்கின்றானா என்று சோதிப்பதற்காக வேண்டியும் இப்படியான சோதனைகளை அல்லாஹு தஆலா தருவான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹு தஆலாவுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யுஹிப்ப லிஅഖீஹி மா யுஹிப்பு லினஃப்ஸிஹி. தனக்கு விரும்புகின்றவற்றையே தனது சகோதரர்களுக்கும் விரும்பாத வரைக்கும் உங்களிலே ஒருவர் ஈமான் கொண்டவராக மாட்டார் என்று சொன்னார்கள். ஈமான் இருக்கிறது என்பதற்கான அடையாளம், ஈமானுடைய வெளிச்சம் உள்ளத்திலே இருக்கிறது என்பதற்கான ஒரு அறிகுறி என்னவென்றால், அந்த மனிதன் மற்றவர்களுக்காக வேண்டி வாழுவான், மற்றவர்களுக்கு உதவி செய்வான், தனக்கு விரும்புகின்றவற்றையே மற்றவர்களுக்கும் அவன் விரும்புவான். நான் அகதியாக விரும்ப மாட்டேன், என்னுடைய பிள்ளைகள் பாடசாலைக்கு போகாமல் இருப்பதை நான் விரும்ப மாட்டேன், என்னுடைய சாப்பை உடைந்து விழுவதை நான் விரும்ப மாட்டேன், என்னுடைய வீட்டின் மேலால் ஒரு தென்னை மரம் வளர்ந்து விழுவதை நான் விரும்ப மாட்டேன். அதனை நான் மற்றவர்களுக்கும் விரும்பக்கூடாது. ஊரில் இருக்கின்ற, உலகத்தில் இருக்கின்ற யாருக்கும் அப்படி நடக்கக்கூடாது என்று நான் விரும்ப வேண்டும். யாம் பெற்ற இன்பம் பெருகையில் வையகம் என்று யோசிக்க வேண்டும். நான் மாத்திரம் சுகதேகியாக, பணக்காரனாக, வசதி வாய்ப்புகளை பெற்றவனாக வாழ்ந்து போதாது, உலகத்தில் இருக்கின்ற மற்றவர்களையும் அதன் அடிப்படையில் வாழ செய்ய வேண்டும் என்று சிந்திக்க வேண்டும். தஹஜ்ஜுடைய நேரத்திலே எழுந்து அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்ஃபார் செய்யக்கூடிய நல்லடியார்களை பற்றி குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அவர்களுடைய சொத்துக்களிலே கேட்டு வருபவர்களுக்கும், யாரெல்லாம் கேட்டு வருவதற்கு வெட்கப்படுகிறார்களோ அவர்களுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது என்று சொல்லுகிறான்.
தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழக்கூடிய ஒரு மனிதன் தன்னை பற்றி மாத்திரம் சிந்திப்பவன் அல்ல. சமுதாயத்திலே எங்கு ஒரு ஓட்டை உடைத்தல் இருந்தாலும், எங்கு ஒரு பிரச்சனை இருந்தாலும் அவற்றை தீர்ப்பதற்கு தன்னாலான எல்லா முயற்சிகளையும் அவன் செய்வான். அதுதான் அவனுடைய ஈமான் இருப்பதற்கான அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கல் ஜஸதில் வாஹித், ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமை பொறுத்தவரையில் ஒரு உடம்புக்கு ஒப்பானவன். அந்த உடம்பினுடைய எந்த ஒரு பகுதியிலே ஒரு நோய் ஏற்படுமாக இருந்தாலும் அந்த உடம்பின் ஏனைய பகுதிகள் அந்த உடம்பின் பிரச்சனையிலே பங்கெடுக்கும். விழித்திருப்பதன் மூலமாக, காய்ச்சலை வெளிப்படுத்துவதன் மூலமாக பங்கெடுக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சதா லஹு ஸாயிருல் ஜஸதி பிஸ்ஸஹரி வல் ஹும்மா, ஏனைய உடம்பின் ஏனைய உறுப்புகளுக்கு பங்கு, அதாவது பிரச்சனை வருமாக இருந்தால், உதாரணமாக காய்ச்சல் வந்துவிட்டது, ஒரு கையிலே ஒரு பழுது வந்துவிட்டது என்றால் அது கையில் தானே பழுது வந்தது என்று கால் யோசிக்க மாட்டாது, கண் யோசிக்க மாட்டாது. வைத்தியரிடத்திலே நடந்து செல்வது கால், வைத்தியரோடு பேசுவது கால், நாவு, வைத்தியர் சொல்லுகின்றவற்றையெல்லாம் செவிதாழ்த்திக் கொள்ளும் காது. பாருங்கள் எவ்வளவு பெரிய ஒற்றுமை என்று. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம் சமுதாயத்தை ஒரு உடம்புக்கு ஒப்பிட்டிருக்கிறார்கள். கல் ஜஸதில் வாஹித் சதா லஹு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த சட்டத்திலே பங்கெடுப்பதற்காக வேண்டி உடம்பின் ஒரு உறுப்பு மற்ற உறுப்பை பரஸ்பரம் அழைத்துக் கொள்ளும் என்று சொன்னார்கள். அரபு தெரிந்தவர்களுக்கு தெரியும், தஆ என்றால் அழைத்தான், சதா என்றால் பரஸ்பரம் அழைத்துக் கொண்டான். கைக்குத்தானே பழுது வந்துவிட்டது என்று சொல்லி கண் பேசாமல் இருக்க மாட்டாது. கண் தன்னுடைய தூக்கத்தை தியாகம் செய்யும். அந்த உடம்பு முழுக்கவும் ஒரு காய்ச்சல் ஒன்று வரும். ஏன்? அந்த பழுதை எப்படியாவது குணப்படுத்த வேண்டும் என்ற அந்த எதிர்பார்ப்போடு. அப்படித்தான் முஸ்லிம் சமூகம் என்பது. ஒரு உடம்புக்கு ஒப்பானது முஸ்லிம் சமூகம். முஸ்லிம்கள் என்பவர்கள் அப்படித்தான். அவர்கள் சகோதரர்கள். அவர்களை ஈமான் என்ற அந்த சகோதரத்துவம் பிணைத்திருக்கிறது. அல் முஸ்லிம் அகுல் முஸ்லிம், ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுடைய சகோதரன். லா யக்துலுஹு, அவனை அவன் இழிவுபடுத்த மாட்டான். வலா யுஸ்லிமுஹு, அவனை அவன் கைவிட்டு விட மாட்டான் என்று கண்மணியான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். யுஸிரூன அலா அன்ஃபுஸிஹிம் வலவ் கான பிஹிம் ஃபஸாஸா, தங்களுக்கு தேவை இருந்தாலும் மற்றவர்களை அவர்கள் மேலாக கருதுவார்கள், மற்றவர்களை அவர்கள் முற்படுத்துவார்கள் என்று அன்சாரிகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். மக்காவிலிருந்து வந்தார்கள் முஹாஜிர்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த நிலத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள். மக்காவிலிருந்து அவர்களுக்கு அனாதரம், அவர்கள் அகதிகளாக வந்தார்கள் மதீனாவை நோக்கி. அவரிடத்திலே பணம் இருக்கவில்லை. சில நேரங்களில் உழைத்த எல்லா சொத்துக்களையும் மக்காவிலே விட்டு வந்தார்கள். யாரை நம்பி வந்தார்கள்? முதலாவது அல்லாஹ்வை நம்பி வந்தார்கள். இரண்டாவது மதீனத்திலே இருக்கின்ற அன்சாரிகள் அரவணைப்பார்கள், உதவி செய்வார்கள், அவர்களை பராமரிப்பார்கள் என்ற எதிர்பார்ப்போடு வந்தார்கள். அந்த நேரத்திலே மதீனத்திலே இருந்த அன்சாரிகளை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், தம்மை விடவும் தங்களிடத்திலே வந்த அந்த முஹாஜிர்களை, ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களை இந்த அன்சாரிகள் மேலாக கருதுவார்கள், முற்படுத்துவார்கள் என்று சொல்கிறான். அவர்களுக்கு தேவை இருந்தால், அவர்களுக்கு தேவைப்பாடுகள் இருந்தாலும் கூட அவர்கள் அவற்றையெல்லாம் ஒரு பக்கம் வைத்துவிட்டு தங்களுடைய சகோதரர்களுக்காக வேண்டி கொடுப்பார்கள் என்று அந்த குர்ஆனுடைய வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிறான். யார் தன்னுடைய உள்ளத்தின் கஞ்சத்தனத்திலிருந்து பாதுகாக்கப்படுகிறார்களோ என்று அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். கஞ்சத்தனம், நான் மாத்திரமே அனுபவிக்க வேண்டும் என்ற அந்த சுயநலம், மற்றவர்களுக்கு கொடுக்க கூடாது என்ற அந்த இறுக்கமான அந்த மனப்பாங்கு, அது இஸ்லாத்தினால் கடுமையாக விமர்சிக்கப்படுகிறது. ஒரு முஸ்லிம் அப்படி இருக்க மாட்டான். நாம் வாழக்கூடிய முஸ்லிம் கிராமங்களிலே எந்த ஒரு இடத்தில் ஒரு மரம் விழுந்திருந்தால், எந்த ஒரு இடத்திலே ஒரு கால்வாயிலே ஒரு தண்ணீர் விடற்பட்டு இருந்தாலும் கூட அந்த பிரதேசத்தில் இருக்கின்ற அனைத்து முஸ்லிம்களும் அங்கு ஓடோடி சென்று ஏதாவது ஒரு வழியிலே அதனை நீக்கி கொடுப்பதற்கு, அதனை இல்லாமலாக்குவதற்கான முயற்சிகளிலே ஈடுபட வேண்டும். மஸலுல் முஃமினீன ஃபீ தவாதுபிஹிம்
வதராஹுமிஹி வதஆதுஃபிஹி. மூமின்களை பொறுத்தவரையில் அவர்கள் பரஸ்பரம் இரக்கம் காட்டுவதிலும், பரஸ்பரம் அன்பு கொள்வதிலும், பரஸ்பரம் பாசம் கொள்வதிலும் ஒரே உடம்புக்கு ஒப்பானவர்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறார். ஒரே உடம்பு, உடம்பினுடைய ஒரு கையை மற்ற கை விரும்புகிறது, நேசிக்கிறது. உடம்பினுடைய தலையை கால் நேசிக்கிறது. உடம்பினுடைய வயிற்றை கால்கள் இரண்டும் கைகளும் எல்லாம் பரஸ்பரம் விரும்பிக் கொள்கின்றன, நேசித்துக் கொள்கின்றன. இதுதான் முஸ்லிம்களுடைய உதாரணம் என்று கண்மணியான ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நானும் என்னுடைய பாடு, நான் மற்றவர்களை பற்றி கவலைப்பட மாட்டேன் என்று இருப்பவன் அல்ல ஒரு முஸ்லிம். எனவே இப்படிப்பட்ட இக்கட்டான மிக கடுமையான இந்த சூழ்நிலையிலே நாம் எங்களுடைய சகோதரர்களுக்காக எங்களுடைய பங்களிப்பை நாங்கள் செய்ய வேண்டி இருக்கிறது. ஜக்காத்திலிருந்து இதற்கு பங்கு கொடுக்கலாம். அப்படியும் கொடுக்க முடியாத போதும் இதற்காக வேண்டி விசேடமான நிதிகளை திரட்டி அவர்களுக்கு உதவியை நாங்கள் கொடுக்கலாம், அல்லது அரசாங்கத்தின் உதவியை பெற்றுக் கொடுப்பதற்கு எங்களால் ஆன சகல முயற்சிகளையும் நாங்கள் செய்யலாம். அல்லது ஏதோ ஒரு வகையில் அந்த நிவாரணம் அமையலாம். அது பண நிவாரணமாக மட்டுமல்ல, சிலர் நோய்வாய்ப்பட்டிருக்கலாம், அவர்களுக்கு தேவையான மருந்துகளை கொடுக்கலாம். வைத்தியர்கள் இலவசமான சேவைகளை கொடுக்கலாம். சிலர் இந்த அடக்கத்தின் காரணமாக உளநிலை பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஃப்ரஸ்ட்ரேஷன் என்று சொல்லுவார்கள். டிப்ரெஷன் என்பது அதிகரிக்கிறது, கொலஸ்ட்ரால் அதிகரிக்கிறது, சீனி கூடுகிறது, மனஸ்தாபம் அதிகரிக்கிறது. இப்படியான சந்தர்ப்பங்களிலே அவர்களுக்கு மன ஆறுதலை கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு கவுன்சிலிங் தேவைப்படுகிறது. அவர்களுடைய உள்ளத்தை திடப்படுத்த வேண்டும். அல்லாஹ்வுடைய சோதனை பொறுமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற அதே நேரத்திலே இது மனித வாழ்க்கையின் இயற்கை தான், இதனை தவிர்க்க முடியாது, உங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லுகிறேன் என்று பாதிக்கப்பட்ட மக்களுடைய இடங்களுக்கு சென்று அவர்களுக்கு தேவையான உளரீதியான மனநல ஆலோசனைகளை நாங்கள் கொடுக்க வேண்டும். எனவே மருந்துகளை கொடுக்கலாம், ஆலோசனைகளை கொடுக்கலாம், பணத்தை கொடுக்கலாம், அவர்களுக்கு தேவையான மற்றுமுண்டான உதவிகளை செய்து கொடுக்கலாம். பலருடைய வீடுகளுடைய கூரைகள் பறந்து போயிருக்கின்றன, பலருடைய வீடுகளுடைய மின்சாரங்கள் துண்டிக்கப்பட்டிருக்கின்றன, பலருடைய வியாபார ஸ்தலங்கள் கூட பாதிக்கப்பட்டிருக்கின்றன. ஒரு முஸ்லிம் சமுதாயத்துக்கும் ஏனைய சமுதாயங்களுக்கும் இடையிலான வித்தியாசம், முஸ்லிம் சமுதாயம் எப்போதும் மற்றவர்களை பற்றி சிந்திக்கின்ற ஒரு சமுதாயம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்த பணம், நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்தி உழைத்திருக்கிறோம். இதற்காக வேண்டி இராப் பகல் என்று பார்க்காமல் எங்களுடைய ஆற்றலையும் திறமையையும் செலவழித்து உழைத்த பணத்தை நாங்கள் மற்றவர்களுக்கு கொடுப்பதா என்று நாங்கள் சிந்தித்தால் நிச்சயமாக அது புத்திசாலித்தனமான ஒரு சிந்தனை அல்ல. சகோதரிகள், நாங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இந்த உலகத்தை விட்டு போய்தான் ஆக வேண்டும். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்த கோடீஸ்வரர்கள் எங்கே? பெரும்பெரும் மன்னர்கள் எங்கே? குளிர்சாதனத்தில் இல்லாமல், குளிரூட்டப்பட்ட அறையில் அல்லாமல் வாழ மாட்டோம் என்று வாழ்ந்தவர்கள் புழுக்களும் பூச்சிகளும் தின்னக்கூடிய வீட்டுக்குள் அவர்கள் அடங்கப்பட்டு மக்பராவுக்குள் இப்போது வாழவில்லையா? எதனை எடுத்துக்கொண்டு போனார்கள்? ஒரு கபன் துணியை மாத்திரம் தான் எடுத்துக்கொண்டு போனார்கள். அவர்கள் இந்த உலகத்திலிருந்து அணிந்திருந்த எந்த ஒரு நகையையும் அவர்கள் பெண்களாக இருந்தால் எடுத்துக்கொண்டு போக மாட்டார்கள். உலகத்திலே லட்சக்கணக்கான ரூபாய்கள் பெறுமதியான ஆடைகளை அணிந்து உலா வந்திருக்கலாம், பெருமை பாராட்டி இருக்கலாம். எல்லாவற்றையும் களைத்து அடிக்கழுகுகின்ற பொழுதே எல்லாவற்றையும் களைந்து விடுவார்கள். இதுதான் உலக வாழ்க்கை. மற்றவர்களுக்காக வேண்டி கொடுத்தது. யார் கொடுக்கின்றான், யார் தக்குவாவோடு இருக்கின்றான், யார் மறுமை நாளை உண்மைப்படுத்தினான், அவனுக்கு நாங்கள் அவனுடைய பாதையை இலகுபடுத்தி கொடுப்போம் என்று குர்ஆனில் அல்லாஹ் சொல்லிக்காட்டு. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், மற்றவர்களுக்காக சிந்திப்பது, மற்றவர்களுக்காக கண்ணீர் வடிப்பது, மற்றவர்களுடைய கஷ்டத்திலே துன்பத்திலே பங்கு வகிப்பது, இது எல்லாம் ஒரு முஸ்லிமுடைய அடிப்படையான பிரிக்க முடியாத பண்புகளாக, அக்லாக்குகளாக காணப்படுகின்றன. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எமது பணம் அவை எமக்கு தேவை. ஆனால் அந்த பணத்தை வணங்குபவர்களாக நாங்கள் இருக்கக்கூடாது.
இந்த சொத்துக்களை கட்டிப்பிடித்துக் கொண்டு இருக்கின்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்குள் வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், தீனாருடைய அடிமை அழிந்து போகட்டும், திர்ஹத்தினுடைய அடிமை அழிந்து போகட்டும், பட்டாடையை விரும்பக்கூடியவன் அழிந்து போகட்டும், அவனுடைய காலிலே ஒரு முள்ளு குத்தினாலும் அந்த முள்ளு எடுபடாமல் போகட்டும் என்றெல்லாம் அவனுக்கு எதிராக கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ கேட்டார். அவர்கள் உலகத்துக்கு அருளாக வந்தவர்கள். அவர்கள் கேட்கின்ற அந்த துஆ, அந்த மனிதனுக்கு எதிராக கேட்கின்ற அந்த துஆ நிச்சயமாக பலிக்கும். அல்லாஹ் பாதுகாத்தது. பணத்தினுடைய அடிமை அழிந்து போகட்டும் என்று சொன்னார்கள். பணம் இல்லாமல் வாழ முடியாது. ஆனால் பணம் இருந்தவர்கள் உலகத்தில் எப்படி வாழ்ந்தார்கள் என்பதனை பற்றிய சிந்தனையோடு நாங்கள் வாழ வேண்டும். வல்லதீன யக்னிஸூன الذهب والفضة ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب أليم. யாரெல்லாம் தங்கத்தையும் வெள்ளியையும் செலவழிக்காமல் சேமித்துக் கொண்டிருக்கிறார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவழிக்காமல் சேமித்துக் கொண்டே இருக்கிறார்கள், அவர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு நோவினை தரக்கூடிய அதாப் இருக்கிறது. அந்த தங்கத்தினாலும் வெள்ளியினாலும் நாளை மறுமையிலே அவர்களுடைய உடம்புகள், அவர்களுடைய நெற்றிகள், அவர்களுடைய விழாப்புறங்கள் எல்லாம் காய்ச்சப்பட்டு ஒத்தப்படும் என்ற கருத்தை குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லிக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையில் நாம் மற்றவர்களுக்கு உதவக்கூடியவர்களாக, மற்றவர்களுடைய கஷ்டத்திலே துன்பத்திலே பங்களிக்கக்கூடியவர்களாக, அவருடைய உள்ளங்களை குளிரச் செய்யக்கூடியவர்களாக, அவர்களுக்குரிய ஏற்பாடுகளை செய்யக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், ஒரு ஹதீஸை இந்த இடத்திலே ஞாபகப்படுத்த வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா சொல்லுவதாக ஹதீஸுல் குதுஸியிலே சொல்லி காட்டினார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் தஆலா மனிதனை பார்த்து சொல்லுவானா, யப்ன ஆதம் மரித்து ஃபலம் தஉதி. ஆதமுடைய மகனே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன். யார் சொல்லுகிறான்? அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான். நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லை. இப்போது அடியானுக்கு ஆச்சரியம் வரும். அவன் கேட்பான், நீதான் ரப்புல் ஆலமீனாக இருக்கிறாய், நீ எப்படி நோய்வாய்ப்படுவது, நான் உன்னை எப்படி நோய் விசாரிக்க வருவது என்று இந்த அடியான் ஆச்சரியமாக கேட்பான். ஏன்? அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டானே, நான் நோய்வாய்ப்பட்டிருந்தால், நான் நோய்வாய்ப்பட்டிருந்தேன், நீ என்னை நோய் விசாரிக்க வரவில்லை என்று சொன்னானே, அதற்குத்தான் அடியான் இப்படி கேட்கிறான். அப்போது அல்லாஹ் தஆலா சொல்லுவான், இல்லை, உங்களுடைய சமுதாயத்திலே ஒரு மனிதன் நோய்வாய்ப்பட்டான், அவனை நீங்கள் சென்று நோய் விசாரித்திருந்தால் அந்த இடத்திலே என்னை நீங்கள் கண்டுகொண்டீர்கள். அமா அலிம்த அன்ன அபதி ஃபுலான் மரித ஃபலம் தஉத் அமா அலிம்த அன்னக லவ் உத்தஹு லவஜதனி இன்தஹு. மனிதனே, நீ அவனை நோய் விசாரிக்க சென்றிருந்தால் அந்த இடத்திலே நீ என்னை கண்டுகொண்டிருப்பாய் என்று அல்லாஹ் தஆலா சொல்லுவான். அதனுடைய அர்த்தம் என்ன? பாதிக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ அந்த இடங்களிலே அல்லாஹ் தஆலா இருக்கிறான். நாங்கள் அவர்களை சென்று பார்க்கின்ற பொழுது, சேமம் விசாரிக்கின்ற பொழுது, குசலம் விசாரிக்கின்ற பொழுது, அவன் அங்கே இருந்து எங்களுக்கு அவனுடைய அபரிமிதமான நன்மைகளை தர காத்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் தஆலா இந்த கேள்வியை கேட்கின்ற பொழுது அடியானுக்கு ஆச்சரியம் வருகிறது. உண்மையில் அல்லாஹ் தஆலா நோய்வாய்ப்பட்டிருக்கவில்லை, இருந்தாலும் அவனுடைய அடியான் நோய்வாய்ப்பட்டிருக்கின்ற பொழுது, நாங்கள் சென்று விசாரிக்கின்ற பொழுது, அவனுடைய சுக சுத்தங்களை பார்க்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அந்த இடத்திலே இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்துவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், வீடில்லாதவர்கள், கூரை பறந்தவர்கள், மின்சாரம் துண்டிக்கப்பட்டவர்கள், குடிப்பதற்கு கூட தண்ணீர் இல்லாதவர்கள், அடிப்படையான வசதிகளை இழந்தவர்கள், தங்களுடைய வியாபாரத்தை தொடர்ந்து மேற்கொள்ள முடியாத அளவுக்கு முடக்கப்பட்டவர்கள் பலர் இருக்கிறார்கள். முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களை நாங்கள் கட்டாயமாக சென்று விசாரிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. முஸ்லிம்கள், முஸ்லிம் அல்லாதவர்கள் என்று இதிலே வித்தியாசம் பார்க்கக்கூடாது. அல்லாஹு தஆலா சூரத்து தஹர் எனப்படக்கூடிய அத்தியாயத்திலே
நல்லடியார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களுடைய பண்புகளை சொல்கிறான். நல்லடியார்கள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த சொத்து செல்வங்களை விரும்பினாலும் கூட அந்த சொத்து செல்வங்களில் இருந்து ஏழைகளுக்கும் மிஸ்கீன்களுக்கும் யதீம்களுக்கும் அதே நேரம் கைதிகளுக்கும் அவர்கள் சாப்பாடு போடுவார்கள் என்று நல்லடியார்களை பற்றி சொல்லுகிறான். இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்கிறார்கள். இமாம் இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் இதற்கு விளக்கம் சொல்லுகின்ற பொழுது இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய விளக்கத்தை ஆதாரமாக காட்டுகிறார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், கைதிகளுக்கு நல்லடியார்கள் உணவளிப்பார்கள் என்று இந்த குர்ஆனுடைய வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த குர்ஆனுடைய வசனம் இறக்கப்பட்டது மக்காவுடைய காலப்பிரிவிலே. அங்கு முஸ்லிம்கள் கைதிகளாக இருக்கவில்லை, காபிர்கள் தான் கைதிகளாக இருந்தார்கள். எனவே அப்படி இருந்தாலும் முஸ்லிம் அல்லாத கைதிகளுக்கு உணவளிப்பது கூட நல்லடியார்களுடைய பண்பாக இருக்கும் என்று காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா இப்படி சொல்லி இருக்கிறான் என்று இமாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் சொல்கிறார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், எனவே சுவேஷம் வந்து விடாமல் எமது உதவிகளை நாங்கள் செய்ய வேண்டும். அதிலே ஜாதி மதம் பார்க்கக்கூடாது, அதிலே உறவினர் தூரமானவர் என்று நாங்கள் பார்க்கக்கூடாது. இவற்றையெல்லாம் நாங்கள் கவனித்து இந்த உதவிகளை செய்கின்ற பொழுது அல்லாஹ்வுடைய அருளுக்கு நாங்கள் உள்ளாகி விடுவோம். நாளை மறுமையிலும் அந்த கூலிகள் எங்களுக்கு கிடைக்கும். அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள், இன்னும் ஒரு விஷயத்தையும் இதனோடு சம்பந்தப்படுத்தி இறுதியாக ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கிறது. அதுதான் முஸ்லிம் சமுதாயத்தினுடைய சுத்தம் சுகாதாரம் என்ற பகுதி. முஸ்லிம்களுடைய பிரதேசங்களை சென்று பார்க்கின்ற பொழுதும் முஸ்லிம் அல்லாதவர்கள் வாழக்கூடிய பிரதேசங்களை சென்று பார்க்கின்ற பொழுதும் ஒரு வித்தியாசத்தை அவதானிக்க முடியும் என்று ஒரு அவதானம் சொல்லப்படுகிறது. அதுதான் முஸ்லிம்கள் சுத்தம் சுகாதாரம் விஷயத்திலே சற்று கவனம் குறைவாக இருக்கிறார்கள். சில நேரம் மிகவும் அதிகமாக பொதுபோக்காக இருக்கிறார்கள். டெங்கு போன்ற நோய்கள் முஸ்லிம் பிரதேசங்களிலே சற்று அதிகமாக இருப்பதாக அறிக்கைகள் சொல்லிக் கொண்டிருக்கின்றன. இவ்வளவுக்கும் முஸ்லிம்களை பொறுத்தவரையில் அவர்களுடைய மார்க்கம் அவர்களுக்கு கட்டாயப்படுத்துகிறது, சுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை மிகவுமே வலியுறுத்துகிறது. ஈமானுடைய பாதை சுத்தம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஈமான், சுத்தம் என்பது ஈமானுடைய அரைவாசி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உடம்பின் சுத்தம், உடுப்பின் சுத்தம், வீட்டின் சுத்தம், பாதையின் சுத்தம், பள்ளிவாயலின் சுத்தம், பாடசாலையின் சுத்தம், ஏன் எல்லா சூழலினுடைய சுத்தம். இந்த சுத்தத்திலே முஸ்லிம்கள் கவனம் செலுத்தவில்லை என்றால் அவர்களுடைய ஈமானுடைய அரைவாசி போய்விட்டது. அதில் எந்த சந்தேகமும் இல்லை. புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சுத்தம் ஈமானின் பாதி என்று சொல்லுகின்ற பொழுது சுத்தத்துக்கு மிக அதிகமான முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய நேசம், அவனுடைய அருள், அவனுடைய பாசம் சுத்தமாக இருப்பவர்களுக்கு கிட்டுவதாக குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான். இன்னல்லாஹ யுஹிப்புத் தவ்வாபீன வ யுஹிப்புல் முத்தஹஹிரீன். நிச்சயமாக அல்லாஹ் தஆலா தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகிறான், சுத்தமாக இருப்பவர்களையும் விரும்புகிறான் என்று குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நேசம் எங்களுக்கு கிட்ட வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தால் எங்களுடைய உடம்பை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும், எங்களுடைய வீட்டு சூழலை சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். அது கவர்ச்சியானதாக இருக்க வேண்டும். ஒரு முஸ்லிம் சுத்தமான கிளீன்னஸ் எனப்படக்கூடிய சுத்தத்தை அவனுடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு நாளும் பிரித்து பார்க்க முடியாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்லிஃபு அஃனியத்தக்கும் வலா தத்தஷப்பஹு பில் யஹூத். உங்களுடைய முற்றங்களை, வீடுகளினுடைய முற்றங்களை நீங்கள் சுத்தமாக வைத்திருங்கள். நீங்கள் யூதர்களை ஒத்தவர்களாக, அவர்களை போன்றவர்களாக மாறிவிட வேண்டாம் என்று சொன்னார்கள். மக்காவுடைய மதீனாவுடைய காலப்பிரிவிலே யூதர்கள் அயல் வீட்டாராக முஸ்லிம்களுக்கு இருந்தார்கள். கைபர் என்ற பிரதேசத்திலே யூதர்கள் அதிகமாக வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களிடத்திலே இருந்த ஒரு பெரிய குறைபாடு சுத்தம் இல்லாதது. குறிப்பாக அவர்களுடைய வீடுகளுடைய முற்றத்தை அவர்கள் சுத்தமாக வைத்திருக்க மாட்டார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த பிறகு சொன்னார்கள், லா தத்தஷப்பஹு பில் யஹூத் நல்லிஃபு அஃனியத்தக்கும்.
நீங்கள் உங்களுடைய வீடுகளுடைய முற்றங்களை சுத்தமாக வைத்திருங்கள், யூதர்களை போன்று ஆகிவிடாதீர்கள் என்று சொன்னார். எனவே சுத்தமாக இல்லாவிட்டால் அது யூதர்களுடைய பணி. சுகமாக வாழ வேண்டும் என்றால், நோய்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வீட்டின் சூழலை, தன்னுடைய முற்றத்தை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கு முயற்சிக்க வேண்டும். டெங்கு அதிகமாக பரவிக்கொண்டிருப்பதற்கான காரணங்களிலே ஒன்றும் இந்த டின்களிலே, இந்த கோப்பைகளிலே தேங்கக்கூடிய அந்த தண்ணீர், அது முட்டை விடுகின்ற பொழுது அது டெங்குவாக மாறுகிறது. நவீன ஆய்வுகளின்படி ஒரு டெங்கு நலம்பு சுமாராக 500 மீட்டர்கள் தூரம் பறக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் கொண்டதாக இருக்கிறது. எனவே ஒரு மனிதன் யோசிக்க முடியாது, என்னுடைய வீடு சுத்தமாக இருக்கிறது, எனக்கு அப்பால் இருக்கின்ற பக்கத்து தோட்டுக்காரர் எப்படியும் இருக்கலாம் என்று யோசித்தால் நிச்சயமாக அது ஒரு பெரிய தவறு. அந்த நுழம்புக்கு, பக்கத்து வீட்டிலிருந்து வரக்கூடிய நுழம்புக்கு எல்லை போடுவதற்கு எங்களால் முடியாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கட்டளை மீறப்படுகின்ற பொழுது சில நேரங்களில் அது ஒரு தண்டனையாக கூட வரலாம், சோதனையாகவும் அது வரலாம் என்பதை மறந்துவிடக்கூடாது. தொற்று நோய்களுக்கு உட்பட்டு விடக்கூடாது என்பதிலே இஸ்லாம் கவனமாக இருக்கிறது. நீங்கள் குஷ்டரோகிடமிருந்து தப்பியோடுங்கள். எப்படி நீங்கள் சிங்கத்திடமிருந்து வேகமாக தப்பியோடுகிறீர்கள், அது போன்று தப்பியோடுங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். எனவே அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய நல்லடியார்களே, இந்த வந்திருக்கின்ற இந்த அனர்த்தத்திலிருந்து நாங்கள் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ் தஆலாவுக்கு நாங்கள் அடிக்கடி சுக்ர் செய்ய வேண்டும். யாரெல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு நாங்கள் உதவி செய்ய வேண்டும். எங்களுடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். வல்ல நாயன் அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் பாலிப்பானார். யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. மோசமான இந்த காலநிலையிலிருந்து எங்களை நீ பாதுகாப்பாயாக. யாருக்கெல்லாம் கஷ்டங்கள் துன்பங்கள் வந்திருக்கின்றனவோ அவருடைய மனதிலே நீ ஆழமான ஈமானை கொடுத்து அவற்றை நீ தைரியப்படுத்தி விடுவாயாக. யா அல்லாஹ், எங்களுக்கு மத்தியிலே அன்போடும் இரக்கத்தோடும் பாசத்தோடும் இருக்கக்கூடிய மனிதர்களாக எங்களை ஆக்குவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலமாக இப்படிப்பட்ட தொற்று நோய்களிலிருந்து பாதுகாக்கப்பட்ட ஒரு கூட்டமாக, ஒரு சமூகமாக எங்களை மாற்றுவாயாக. மௌத்தாகக்கூடிய சந்தர்ப்பத்திலே கலிமாவோடு மௌத்தாகக்கூடிய பாக்கியத்தையும் அனைவருக்கும் நசீபாக்குவாயாக. நாளை மறுமையிலே உன்னை சந்திக்கக்கூடிய அருமையான பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவாயாக.